ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருப்பேன். நேற்றும் வந்தேன். நேற்று வந்து இவ்வளோ மீன் நான் பிடிக்கவே கிடையாது. கடைசியாக ஒரே நேரத்தில் ஜிலேபி ஒன்னே தான் பிடிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 மீன் பிடிச்சிக்கிறேன். பெரிய பெரிய மீன் பிடிச்சிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த ஹாப்பியில் கொண்டு போய் ரசம் வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில். முக்கியமாக இன்னைக்கு ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் புல்லட் வந்து இன்னைக்கு பொறிப்பு தான். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் மறக்காம. சரிங்களா? வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் வில்லேஜ் லைஃப் சேத்துமடை. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட் தூண்டில் போட்டு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். நானே என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு கோழிக்குடல் ரெண்டையும் கொண்டு வந்து தாங்க மீன் பிடிக்க போகிறோம். கோழிக்குடலை தீயிலேயே நல்லா வாட்டி ஒரு முறையில் மீன் பிடிக்க போகிறோம். மண்புழு கொண்டு வந்துருக்க பார்த்தீங்கன்னா மண்புழுவையும் போட்டு ஒரு முறையில் மீன் பிடிக்க போகிறோம். ரெண்டுக்கு என்னென்ன மீன் கிடைக்குன்னு தெரியல. நைட் டைம்னா என்ன மீன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ தூண்டில் போடுவோம். ஏசுக்கு என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றளவுக்கு தண்ணி வந்துருந்துச்சுன்னா செமையாக இருந்தது. பழி வண்ணி கொஞ்சம் விட்டு கட் பண்ணு, லைட்டாக விட்டு கட் பண்ணு. அந்த புழு துள்ளனு காட்டு எவ்வளோக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த புழு லைட்டாக அப்படி துள்ளுச்சுன்னா தான் டக்குன்னு வந்து எடுக்கும். அப்படியே பிடிச்சி அப்படி கூட ஓகே. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா லைட் போட்டால் மீன் வராது, மீன் பயந்து ஓடிடும். அப்படி நைட் டைமில் தண்ணிக்குள்ளே லைட் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா மீன் தூண்டில் கிட்ட வராது, பயந்துக்கும். அதனால் மீன் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். சில்வர் வாழை வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் வந்ததுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மீனே எப்போ பார்த்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஒரு மீன் தானே கிடைக்குது, மீனே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுதான் நான் சொன்னேன், வாடா நான் தூண்டில் கட்டி உனக்கு ஐடியா சொல்கிறேன், மீன் பிடிப்பியாமா அப்படின்னு. பாருங்கள் மீனை பிடிச்சேன்னு நான் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. வேறு லெவல் ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கேன். ஆனால் நல்ல ஒரு சில்வர் வாழை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இது என்ன சொல்லுவோம், செவில செலாம்பா செதில்னு சொல்லுவான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக நைஸாக இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். அதனால இங்கே லோக்கலில் பசங்க பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னியாக சொல்கிறது சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முள் தான் அதிகமாக இருக்கும். குழம்பு வைக்க முடியாது, வறுக்கிறதுக்கு வேணால் வறுத்தோம்னா மீன் வேணால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும், குழம்பு வைக்க முடியாது. போட்டோன்னா மீன் பிடிச்சிட்டாங்க நம்ம ஆள் சிபி. இதே மாதிரி போட்டு டக்கு நீ பிடிக்கிற. புழு வாங்க மாட்டியா? புழு இருக்கு எங்கே வச்சுருக்க? அங்கே தான் இருக்கு அவங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த மாதிரி டார்ச் வந்து ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. ஃபுல்லாக அடித்தோம்னா தூண்டில் பக்கத்தில் டார்ச் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் ஓடிடும். அதனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்ச் இந்த மாதிரி உள்ளங்கைக்குள்ளே வச்சு லைட்டாக இந்த மாதிரி லேசாக வெளிச்சம் வர மாதிரி கரெக்டாக அந்த மிதப்பு இருக்குல்ல, மிதப்பு மட்டும் தெரிகிற மாதிரி அடித்தோம்னா கரெக்டாக மிதப்பு வந்து தண்ணிக்குள்ளே மீன் இழுத்துச்சுன்னா, மீன் கடிச்சதுன்னா அந்த மிதப்பு உள்ளே போகிறது நம்மளுக்கு தனியாக தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்படி உள்ளங்கைக்குள்ளே வச்சு லைட் அடிக்கிறது. குக் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். வலிக்கி விட்டு சிதே இந்த இடத்துல பார்த்து மறுபடியும் சில்வர் வாழை தான். சில்வர் வாழையாக தான் கிடைக்குது. வாழை ஆற வேற எதுவும் இதாக முடியுது. இவன் வெட்டினது முள் வர்ற டே டிஃப்ரெண்டாக வெட்டேறி இருக்கிறா. இங்கே வருவே எல்லா மீனுக்கு முள் இப்படித்தானே வெட்டேரு. இழுத்த வேகத்தில் வெட்டு குறைக்கதில் ஏறி இருக்கு. கோர்வைங்க கோர்வை அங்கே இருக்குங்க.
ஒரே ஒரு மீன் பிடிச்சவன 3 மீன் பிடிக்க வச்சிட்டேன். இதான் பக்கத்துலயே உட்காந்து ட்ரைனிங் கொடுத்தவனா சரி பக்காவா பிடிச்சிருவானு எடுத்துருது. நம்ம இதாவா நீயே எடுத்து நீயே கோர்வை போடுவான். லாங்க போனோம்னா கிளியரன்ஸ் சரியா வராது. ஆமாண்ணா உனக்கு தெரியும் அந்த உடையிறது. ஆமாண்ணா ஆமாண்ணா கொருவு இங்கிருந்து போடுறா சரி. ஆள ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறா. இன்னைக்கு நான் 3 மீன் பிடிச்சிட்டேனா இதையவே நான் பெரிய ட்ரெண்ட் பண்ணுவேனே அப்படிங்கிறியா? இதுக்கு வேண்டிய நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒரு மீன் பிடிச்சா 3 மீன் பிடிச்சிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு 30 மீன் பிடிக்க வைக்கிறோம். அந்த புழு தூக்கி சொல்றேன் புழுவர் கோழிக்குடலுக்கு கோழிக்குடலுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இங்க பாத்தியா 3மே சிபியம் பிடிச்சது. பயங்கரமா இருக்குது. பக்கத்துல உட்காந்து ட்ரைனிங் கொடுத்து லைட் போட்டு ஏடு பாரு 3 பிடிச்சிருக்க தரமானது. நேற்று எவ்வளவு நேரம் உட்காந்து கடைசி நேரத்துல ஒண்ணு பிடிச்சான். இன்னைக்கு பரவாயில்ல 3 தான். மீன் சாப்பிடணும்னு நினைச்சா நம்மளால ரெடி ஆகி போச்சு. இன்னைக்கு ஒரு பறிப்பு. சீகனு மாட்டுறா தூண்டி கீழே விடுறான் உடச்சு தர்றேன். அந்த பக்கம் போடு குறிச்சி. என்ன குறிச்சி நம்ம கிளம்பலாமா? என்ன பண்ணல பாத்தீங்கன்னா டைம் ஒரு 10 மணி இருக்குமா? மணி பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பக்கம் ஆகி போச்சு. அதனால இன்னும் மீன் அவ்வளவுதான் கிடைச்சது. சரியா கிடைக்கல. நம்ம எதிர்பார்த்து வந்தது வேற பிளானிங். இது கோழிக்கூடல சுட்டு போட்டோம்னு பாத்தீங்கன்னா இந்த வேளாங்கு மீன் வேறாள் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சோம்னா தண்ணி ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. தண்ணி ஃபுல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்துச்சு பாருங்க. இது வரைக்கும் போயிடுச்சு. இது வரைக்கும் இருந்துச்சுங்க தண்ணி. இது வரைக்கும் இருந்துச்சு தண்ணி. இப்ப ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. அதனால மீன் சரியா நம்மளுக்கு கிடைக்கல. சரி அடுத்து பாப்பா எங்க ஒரு நல்ல லொகேஷன் பார்த்து போவோம். பாத்தீங்கன்னா நான் அதிசயமா இன்னைக்கு 3 மீன் பிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னா எங்க கோபாலன் தான் சொல்லி கொடுத்தாப்ல. கோபாலன் சொல்லி கொடுக்கலன்னா இன்ன வரைக்கும் இந்த ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருப்பேன். நேத்தும் வந்தேன். நேத்து வந்து இவ்வளவு மீன் நான் பிடிக்கவே கிடையாது. கடைசியா ஒரே நேரத்துல ஜிலேபி ஒன்னே தான் பிடிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 3 மீன் பிடிச்சிக்கிறேன். பெரிய பெரிய மீன் பிடிச்சிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு செம்ம ஹாப்பியா இருக்கிறேன். இந்த ஹாப்பியில கொண்டு போய் ரசம் வச்சுக்கிறாங்க எங்க வீட்டுல. முக்கியமா இன்னைக்கு ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் புல்லட் வந்து இன்னைக்கு பொறிப்பு தான். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் மறக்காம. சரிங்களா? நம்மளால பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்ட குசியில் இருக்கா. எல்லாரும் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுப்பாங்க. 3 மீன் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு அதிசயமா. அது என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு கழுவி வறுவல் போட்டு வீடியோ போடுறேன்னா இல்லையே மட்டும் பாருங்க. கண்டிப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? குருஜி உனக்கு ஏதாச்சும் கிடைச்சதா குருஜி? டியே இங்க பாருங்க. இந்த நம்ம தீபா நல்லா வேட்டையாடுவா. இன்னைக்கு கோழி குடலெல்லாம் சுட்டுட்டு இங்க மூஞ்சியா காவிடா. இங்க பாடுற நீ கோழி குடலெல்லாம் கஷ்டப்பட்டு சுட்டு தீயிலவெல்லாம் வாட்டி என்னென்னமோ பண்ணி அவனும் ட்ரை பண்ணான். பட் ஆனா ஒன்னும் கிடைக்கல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சன் கிடைக்கல. யாரு கெளிர் யாரு பிடிச்சது சீக்கு பாருங்க. தீபம் கோழி குடலை வாட்டி கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சீக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கான். ஒரே ஒரு சீக்கு. அதுக்கே அவனுக்கு கொஞ்சம் ஆனந்தம். பரவாயில்ல. அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.
பாய் பாய் பாய். நாளைக்கு சந்திக்கலாம், இல்லைன்னா அடுத்த வீடியோ Bye சொல்லு, கண்டிப்பா bye சொல்லு. சந்திக்கலாம்.